இல்ல இல்ல நான் மறந்துடுறேன் வர வர கொண்டாட்டி நாம வேற கூடாது ஐயோ வேணாம் மனைவி என்ற ஆசை இருக்கக்கூடாது கொண்டாட்டி நான் இல்லாத இங்க 10 நாள் அங்கே சென்று அண்ணாக்குடி தர்மநங்கனை கண்டு போகணும் அண்ணா அது எப்படி என்றால் பிறந்த நாள் முதலாக நான் பிரிந்தது கிடையாது. அது ஏனென்றால் ராமாயணத்திய 4 பேரு பாரதத்தில் 4 பேர் தான். ஏன் தந்தை சொல் வாக்கிய பரிபாலனம் செய்தவர்கள் தசரதர் புத்திரன் 4 பேர். தசரனுக்கு புத்திரனாகக்கூடிய 4 பேர். அது யாரு? ராமன், பரதன், சத்ருகன், லட்சுமணன். அவங்க 4 பேரும் அப்பா வார்த்தை மீறி தந்தை சொல் வாக்கியம் பரிபாலனம் செய்தவர்கள் தசரபுத்திரன் 4 பேர். அதே போல தமையனர்கள் வாக்கிய பரிபாலனம் செய்தவர் தர்மருக்கிளைய 4 பேர். அன்னுடைய வார்த்தை மீறி நடக்காத ஆளு 4 பேர். ஆனாலும் இந்த வேலையிலே பிரிந்தது கிடையாது. இந்நாள் வரையிலும் நாம் இருவருமாக மட்டுமல்லாமல் 5 பேரும் 5 தலைநகரம் போன்று ஒன்றாக வாழ்ந்தோமே, ஒன்றாக இருந்தோமே. இந்த பிரியக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டது. நான் உங்களை எல்லாம் விடுத்து விட்டு இந்த உற்றார் உறவை விட்டு உங்களை விடுத்துவிட்டு விடுத்துவிட்டு நான் ஒண்டியா போறேன்னு எங்க போறேன்? அந்த கத்தம் மேல்
மகேசா சர்வேசா என்று தினம் தினமும் என் மனதில் நினைத்துக் கொண்டு நான் இப்பொழுது நான் தவத்துக்கு போறேன். போய் வாடா தம்பி என்று எனக்கு நீ விட கூட அண்ணா வேதவியாசத்தை தெரிவித்த பிரகாரம் இரண்டாக பாவித்து வந்துவிட்டால் நம்முடைய தலைவிதியானது நடப்பது நடந்தே தீரும். ஆண்டவன் முடியாது. தலையெழுத்துங்கதான் முடியும் தலையெழுத்து இருந்தாங்க மாத்த முடியுமா? வந்துட்டு அப்புறம் எங்க மாத்த முடியும்? வைக்க காசு கொடுக்காது நீ கூட போடுறான் எப்ப வாங்கின வைக்கா இருக்கு விட பேசுறவங்களா அப்புறம் அப்படி இருக்க வேதவியாசர் தெரிவித்த ஓதிய மந்திரத்தோடு ஆசைகளை வெறுத்து நல்ல முறையாக ஒரே நிலையா ஒரே மனதாக எந்த விதமான வேற எந்த குறிக்கோளும் இருக்கக்கூடாது இல்லாமல் போகணும். என்ன படிக்கு ஒரே மனதா புறப்பட எங்க பாருங்கப்பா சென்று தவத்தை அமர போகிறேன். கைலாயபதியை சென்று பரமனை கண்டு வரங்களை பெற போறேன். நானும் உங்க கூட வரல சிசினா நீங்க எல்லாரும் சித்தப்பாடா சித்தப்பாடா அது ஏன்னு இருக்கக்கூடிய எங்க அண்ணனத்தை சொல்லிவிட்டு இந்த குருள நாட்டை எல்லாம் விட்டு நாங்க வந்திருந்தாலும் காட்டுல இருந்து அம்மா மனதில் நினைச்சு அம்மா பாதத்தை பணிந்து நான் கிளம்பி விட்டேன். கைலாயம் சரியான வார்த்தை சொல்றேன். அப்படியா தூக்கு தூக்கியா நாதாரா புறம்போக்கா அவனோட குடும்பம் இல்ல இருக்குதா? குடும்பம் இது உனக்கு என்ன பத்தி என்ன மூணு மாடி வீடு மாயிட்டு உள்ள போய் பார்த்தா உள்ள போய் படுத்து பாரு ரூம் பூரா வெறும் சில்லறையா இருக்கும். என்ன சொல்றா? இன்னும் கீத்து பிடிச்சு கட்டா இருக்குது சொல்லலாம். அந்த மாதிரி கூட பண்றான். அதெல்லாம் ஒரு காலம் தான். அது ஒரு காலம் தான். சோத்துக்கே கூத்தாடின காலம் ஒரு காலம். இப்பெல்லாம் காலம் ஏறி போச்சு. கூத்தாடிக்கு ராஜாவுக்கு தான் கூத்தாடி போயிருந்தாங்க அந்த காலத்துல. நான் கை கட்டி நின்று இந்த கொட்டு வாங்குவேன் படிக்கலையா படிக்கலையான்னு. இப்ப அப்படி கிடையாது. டாய் வந்து பாடுறாங்க பையன் கூட்டு போறான் வந்து பாடுறான்னு சொன்னாங்க. சொல்ல தேவையில்ல. எந்த வாஜாரும் சரி எவ்வளவு எம்பிபிஎஸ் படிச்சாலும் சரிதா அனுபவம் கூத்தாட முடியாது. இந்த அனுபவம் என்ன உட்காந்து பாடணும். இப்ப என்ன பண்றாங்க ஏது கேட்கணும். கேள்றா நீ மாட்டு படுத்திருந்தீங்கன்னா உனக்கு ஒண்ணுமே வராது. தலைவாணி எதுவும் தர மாட்டான். அதுக்கு தாங்க நானும் பின்னால வாங்கினாலும் கூப்பிடுறேன் வர மாட்டான். யார கூப்பிடுறேன் எங்க பிடிச்ச அதுபோல
அனுபவம் மட்டும்தான் பேசும். கூத்தாடியா இருந்தா நல்லதற்கும் கட்டதற்கும் அனுசரிச்சு வாழ கத்துக்கணும். நல்ல ஊர் இருக்கும், ஒரு ஊர் கட்ட ஊர் இருக்கும். ஒருத்தர் சாப்பிடுவாங்க, ஒருத்தர் குடிச்சு பேசுவாங்க. அது போல இருக்கிற ஊர்ல நிறைய எல்லாம் அனுபவிச்சு 30 வருஷம் இந்த அனுபவத்தில் இருக்கிறேன். 30 வருஷமா 30 வருஷமா இந்த அனுபவத்தில் இருக்கிறேன். ஆனா எவ்வளோ கிராமத்தை பார்த்தேன். அது மாதிரி கூத்த கத்துக்கணும். இவனை மாதிரி இப்பதான் ஆரம்பிச்சுக்கிறான். என்ன நடக்கத்த போறானோ எத்தனை வருஷம் ஆகுது வந்து கேளு. எத்தனை வருஷம் ஆகுது? வந்து 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகுது. அவ்வளவுதான் கூத்துக்கு வந்து 3 வருஷம் ஆகுது. இன்னும் எத்தனை வருஷம் போகணும்? இன்னும் 20 வருஷமாவது கூத்து கத்துக்கணும். எங்க இருப்பேன் ஒண்ணு 4 வருஷத்துல வயசு கட்டுறீங்க பாக்குறேன். அம்மா கஷ்டமா சாப்பிடுறா என்னது சாமி விடுங்க சாமி. எப்பா உன் காலுக்கு ஒரு கும்பிடு. விழுப்புரத்து பஸ் ஸ்டாண்ட்ல பாட்டுல போறீங்க கொஞ்சம் கொண்டாந்து கட்டி விட்டாங்க. இந்த இடத்துல நாட்டுக்கிறேன். கொழா தண்ணி கேக்குறீங்க, மில்டர் வாட்டர் கேக்குறீங்க, படுத்துக்கிறாங்க, ஏசியில போட்டு படுக்கணும். பேருந்து பீச்சுக்கு போறீங்க. பேமானி பசங்க எல்லாருக்கிட்டையும் விட்டா சொல்லிட்டீங்க. நான் போய் நான் வீட்டுல சொல்லிட்டு வரேன். உங்க வீட்டமா இருக்குதா? சொல்லிட்டு வா. அடி ஏய் பொண்ணு கண்ணி எங்கடி போய்கிறா? ஆந்த இல்ல கோட்டா நானு. கைலாயம் போறான். அவளும் ரெடியா தாங்கிறா பாக்குற அனுபவத்துக்கு போய் சேர்றான். நீ எண்ணி கேட்டு அந்த எங்க அண்ணன் பையன் தரல. அதனால அந்த எண்ணி மாட்டா இருந்தா தானே ஏறி அறுப்பான். அதனால அதோட சாய்க்கு தென்னை மரத்தை சாய்க்க போறான். அதனால நீ தான் ஒரு ஆயுதம் வாங்கி போறான். இல்ல சாமியார் நான் சாமியார் கொடுத்தா நான் போறேன். ஏதோ ஒரு கால் காணி இருக்குது. ஆமா உத தண்ணி வந்து எடுத்துக்கிட்டு ஏக மரம் இருப்பான். அவன் பாசுவான். மண்ணாங்கட்டி இருப்பான். பக்கத்து விட்டு மண்ணாங்கட்டி. 3ஆவது தண்ணிக்குள்ள நான் வந்துடுறேன். நீ வெளியே போகக்குள்ள பாப்பா துணி நீ வாங்கி கட்டி வெளியே போய் வா. பாப்பா வெளியே எங்கடா கடத்தேரு போகக்குள்ள அப்பனா நீ எங்க இருக்கணும்? அடுப்பு தட்டு கீழே மேல உக்காந்து இருக்கணும். யாரா வந்தாலும் கூழ் பண்ணக்குன்னு பாத்துட்டு வரதே போடுவோம். ஆமா ஆமா சாப்பாடா? ஆமா ஆமா சரி இது எதுக்கு கையில வச்சு சரி ஆட்டு போய் சாமியா கிளம்ப. அது என்ன? அது இவ்வளவு ஈவிக்குது என்ன பழங்களா? என்ன எகிரி ஓட்டா ரொம்ப போச்சு. ஈ ஓட்டா நாரி நம்மளுக்கு. ஆமா என்ன பலாப்பழமா? இல்ல 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 இவ்வளவு ஈவிக்குது. பலாப்பழம் தான் ஈவிக்கும். ஏண்டா ஒரு மாங்கனியா? அது மேலானது. சாப்பிட போடுறது மூக்குள்ள போட்டு சாப்பிட போடுறது. ஆமா ஆமா என்ன சொன்னேன்? அண்ணன் ஆகாரமின்றி போகணும்னு சொன்னேன். நீ என்ன செய்யற? இப்ப சாப்பாடு வந்துக்கிற பசி தாங்க மாட்டேன் சாமி. அதனால என் மனைவி குத்தாமிச்சது. புளி சாதம். புளியோதரியா? புளி சாதத்துல ஈ மோச்சு கிடக்குது. அது புளி சாதத்துக்கு தொட்டுக்க வேணும்ல. என்ன மாதா ஊருக்காவா? அதை விட மேல ஒரு எலுமிச்சை ஊருக்காவா? அதை விட மேலடா பூண்டு ஊருக்காவா?
அதை விட மேல டேய் அபிஷ்டு என்ன சொன்னது அது மேல மேல என்ன மேல இருக்குது காலையில பன்னிக்கறி வறுத்து கொடுத்தா ஆமா தினம் மறந்து போறேன் எந்த நேரமும் உணவு இருக்க கூடாது காத்துதான் ஒரு நீர் ஒருவேளை யோகி ஒரு வேளை சாப்பிட்டீங்கன்னா யோகி ஒரு வேளை உணவு சாப்பிடுறோம் ஒரு வேளை யோகி இருவேளை போகி இருவேளை போகி 2 வேளை சாப்பாடு சாப்பிடுறதுக்கு இந்த பெண்கள் ஞாபகம் இருப்பான் அதனால இருவேளை போகி 3 வேளை சாப்பிட்டா என்னடா குமாரியா என்ன 3 வேளை சாப்பிட்டா 3 வேளை சாப்பிட்டா ரோகியே ரோகினா தெரியுமா ஒரு வேளை போகினா ஒரு வேளை தான் உணவு சாப்பிடணும் 2 வேளை சாப்பிட்டா பெண்கள் ஆசை இருக்கும் 3 வேளை சாப்பிடுற அப்படின்னா ரோகியே குஷ்ட ரோகம் பிடிக்கும் ஏன் 3 வேளை சாப்பிட்டீங்கன்னா அந்த நோய்கள் வந்து சேருமா அதனாலதான் நான் காலைல மட்டும் சாப்பிட்டு படுத்து தூங்குறது ஏந்துக்கு 4 வேளை சாப்பிடுறேன் ரோகியே 4 வேளை சாப்பிடுற நீ எதுக்கு லாகில நம்ம முடியா மாதிரி எங்க வந்து 4 வேளை அதுக்கு மேல காத்து தான் சாப்பாடு அப்ப சைக்கிள் பம்பு ஒண்ணு கையில எடுத்துக்க ஏன்னா சில நேரம் காத்து அடிக்கணும்னா காத்து அடிக்க நீ எப்படி அப்பா இங்க இருக்க வேண்டிய ஆள் கிடையாது சாப்பாடுல சாப்பிட்டாலும் போறோம் அங்கே போலாம் இருந்தாலும் நான் போய் கொண்டே இருப்போம் வழியிலே